தனா மாப்பிள்ளைய மாயா சொன்ன மாதிரி தூக்கிட்டு வந்துட்டோம். ஆனா எதுக்கு சொன்னான்னு தான் புரியல. மாயா எதை சொன்னாலும் ஏதாவது காரணத்தோட தான் பண்ணுவா. மாயாதான். கதிர், நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டீங்கல்ல? அதெல்லாம் பக்காவா முடிச்சாச்சு. மாப்பிள்ளை இங்கதான் இருக்காரு. மாயா, எதுக்காக என்ன கடத்துனீங்க? எல்லாம் காரணமாதான். திரும்ப கொஞ்ச நேரத்துல நீங்க இங்க வாங்க. நான் சொன்ன மாதிரி சாருவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. என் அத்தை எதுக்காக இப்படி சொன்னீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா நீங்களே ஏதோ ஒரு பிளான் பண்ணிருப்பீங்க. அது என்னன்னு நீங்களே சொல்லுங்க. புவனேஸ்வரி தான் உங்களை கடத்தி வச்சு சாருவ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மிரட்டினாங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க நம்பிடுவாங்க. அப்புறம் நம்ம மேல யாருக்கும் டவுட் வராது. சூப்பர் மாயா, இதுல அந்த புவனேஸ்வரிய நைஸா கொண்டு வந்துட்ட. சூப்பர் பிளான். அந்த புவனேஸ்வரி நம்ம குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்கான். இப்ப நான் ஆடுற கேம்ல அந்த லிங்கத்துக்கும் புவனேஸ்வரிக்கும் எப்படி பிரச்சனை வெடிக்குதுன்னு பாரு. ஆமா, கண்டிப்பா சாரோட அப்பா கோவப்பட்டு புவனேஸ்வரி வீட்டுக்கு போய் சண்டை போடுவாரு. அந்த புவனேஸ்வரி இப்படிதான் மாட்டி விடணும் மாயா. செம்ம பிளான். கதிர், அத்தை இங்க கண்டிப்பா வேற ஏதாவது பிளான் பண்ணிருப்பாங்க. நான் சொல்லும் போது மாப்பிள்ளைய அனுப்பி வச்சிரு. சரி, நான் அனுப்பி விடுறேன். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, புவனேஸ்வரிய நம்பாதீங்கன்னு. கேட்டீங்களா நீங்க? இப்ப பாருங்க அவ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்டு இந்த நேரத்துல மாப்பிள்ளை கடத்தி வச்சிருக்கா. ஏன் மாமா அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? அதுதான் எனக்கும் ஒண்ணும் புரியலமா. நம்ப வச்சு கழுத்து இருக்கிறாவ. மாப்பிள்ளைய கடத்துறதுக்காக அவ இப்படி ஒரு திட்டம் போட்டிருப்பா போல. இப்பவே அவளை என்ன பண்ற? என்னாச்சு மாமா? ரிங்கு போயிட்டே இருக்குமா, எடுக்க மாட்டான்றான். இவ்வளவு நேரமா என் போன் எடுக்க மாட்டேன்றான். கடைசியில அவ இப்படி கால வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ இன்னைக்கு நம்ம போட்ட பிளான் படி எதுவுமே நடக்காதா? அப்புறம் எப்படி சீனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும்? அத பத்தியெல்லாம் நீ எதுவும் கவலைப்படாத சாரு. என்ன ஆனாலும் உனக்கும் சீனுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா அண்ணி, அந்த மாப்பிள்ளை இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொன்னா தானே இங்க நடக்கிறது நிறுத்த முடியும். அப்பதானே நம்ம பஞ்சாயத்தை கூட்ட முடியும். மாப்பிள்ளை வந்து நேர்ல சொல்லலன்னா என்ன, அவன் ஓடி போயிட்டான்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்றீங்க நீங்க? நம்மளே லெட்டர் எழுதி வச்சுட்டு அத அவன் தான் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லுவோம். இதுவும் நல்ல ஐடியா தான். இப்பவே ஓடிட்டான்னு சொன்னாலும் எல்லாருமே நம்புவாங்க. இன்னைக்கு சாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்கணும். அது யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. இந்தா பார்வதி, இங்க பாரு. நாங்கெல்லாம் வெளியில நிக்கிறோம். மாப்பிள்ளை எங்கன்னு கேட்பாங்க. நீ பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து சத்தமா மாப்பிள்ளை ஓடி போயிட்டாருன்னு சொல்லி இந்த லெட்டரை யார்கிட்டயாவது கொடுத்துரு. அதுக்கப்புறம் நாடகத்தை நான் நடத்துறேன். சரி அண்ணி, வாமா போலாம். ஜானகி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட தாலியை கொடுத்துடலாம். சரி வாங்க, நீங்க வந்து தாலி வாங்கி கொடுங்க. இல்லம்மா, என் பொண்ணுக்காக இவ்வளவு தூரம் ரகுராம் சகலை எல்லாத்தையும் செஞ்சிருக்காருல, அதனால சகலையும் ஜானகியும் சேர்ந்து செய்யட்டுமே. அவங்க வாழ்த்தி கொடுத்தாதான் என் பொண்ணு நல்லா இருப்பா. வாங்கிக்கங்க. மாப்பிள்ளை எங்க? மாப்பிள்ள இங்க தானே இருந்தாரு. எங்க போனாரு? ஆமா, இங்கதான் போன் பேசிட்டு இருந்தாரு. மாமா, மாப்பிள்ளைய காணும் மாமா. மாப்பிள்ளைய காணாமா? ஆமாங்க, மாப்பிள்ளை இங்க இல்ல. இந்த லெட்டர். ஏங்க, நான் இங்க தானே இருக்கேன்.
இந்தா இருக்கார்ல வாங்க. நான் இங்க தானங்க இருக்கேன். முக்கியமான காலு, அதான் வெளியே பேசிட்டு இருக்கோம். சரி சரி சரி. ஏய் பார்வதி, மாப்பிள்ளை இங்க தானே இருக்காரு, நீ பாட்டுக்கு காணோன்னு சொல்ற? இல்லங்க, அவரை பார்த்தப்போ இங்க இல்ல. எங்க போனாருன்னு தெரியலன்னு தான் சொல்ல வந்தேன். அதுக்குன்னு காணோன்னு சொல்லுவியா? எதை எப்ப எப்படி சொல்லணும்னே உனக்கு தெரியாதா? சரி விடு சிவா, அதான் மாப்பிள்ளை வந்துட்டார்ல. என்னத்த என்ன நடக்குதுன்னே புரியலையா? நீங்க எல்லாரும் நான் ஆடுற கேம்ல இருக்கீங்க. எங்க சம்மந்தி, இவன் திடீர்னு வந்து நிக்கிறான். சரி பரவாயில்ல, நாம தான் அவன்கிட்ட என்ன செய்யணும்னு சொல்லிருக்கோம்ல. அவன் எப்படியும் சாருவை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லுவான். நம்ம நினைச்சதுதான் நடக்க போகுது. அதுவும் சரிதாங்க, நம்ம சொன்ன மாதிரி தானே அவன் சொல்ல போறான். தங்கம், அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. பார்வதி கூட்டு போ. உங்க எல்லாருக்கும் நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னே தெரியல. என் பொண்ணுக்கு கண்ணு தெரியலனா கூட உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டீங்க.